Hi friends, welcome back to my channel. After a long time ஒரு லாங் வீடியோ, அதுவும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு ஆடிப்புறம். ஸோ இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அதுவும் ஆடி 5வது வெள்ளி. ஸோ இந்த நாள் ரொம்ப 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 விசேஷமான நாள். ஸோ தவற விட்டுறாதீங்க. நாளைக்கு எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நான் வீடியோ போடுறேன். ஸோ நான் அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்டில் எப்படியெல்லாம் ஆடிப்புறத்துக்கு சாமியை அலங்காரம் பண்ணி என்னென்ன பிரசாதம் பண்ணுறாங்க, எப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதனால் அதாவது திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்காக வேண்டிகிட்டு இருக்கவங்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி குழந்தை வரத்துக்காக வேண்டுறவங்களும் இந்த நாளை இது பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. ஸோ நாளைக்கு ஆடிப்புறம் இருக்குது. அதுவும் 5வது வெள்ளியில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஆடிப்புறம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அம்மன் கோவிலில் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாளைக்கு அம்மன் கோவிலில் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அம்மனுக்கு உங்கள் வீட்டில் எந்த அம்மன் இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வளையல் மாலையை கோர்த்து நீங்கள் அம்மாளுக்கு சாத்துங்க. கோவிலில் இருக்க அம்மனுக்கும் நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அவங்க கோக்கும்போது சேர்த்து கோத்துருவாங்க. ஸோ வேண்டிட்டு கோவிலுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலாம். கண்ணாடி வளையல். அதாவது திருமணம் ஆகணும் அப்படின்ட்டு காத்து கொண்டு இருக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் வரத்துக்காக வேண்டி இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு அம்மாவுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் ஃபோட்டோவானாலும் சரி, நீங்கள் விக்கிரகமாக வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் நம்ம எப்படி நலங்கு பூசுகிறோமோ அதேமாதிரி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அழகாக அந்த நீங்கள் கோத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வளையல் மாலை அது போட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் 5 வகையான சாதம் இருந்தாலும் சரி, அதாவது நம்ம வளைகாப்புக்கெல்லாம் 5 வகையான சாதம் செய்வோம் இல்லையா, அது மாதிரி சாதம் இருந்தாலும் சரி, இல்லை சக்கரை பொங்கல், இல்லை பாயாசம், எது உங்களால் முடியுதோ அதை வச்சு ஸோ நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த நாளில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களும் இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வளையல் மாலையிலேருந்து கழட்டி, பெண்களாக இருந்தால் வளையலை நீங்கள் அது பிரசாதமாக அணிவிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கவங்களும் அதே மாதிரி நீங்கள் அந்த வளையலை நீங்கள் அணிவிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு சிறப்பாக பூஜை நடக்க போது. கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மனசார வேண்டி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளேயோ உங்களுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். ஸோ வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.